ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் மட்டன் குழம்பு, ஃபிஷ் வறுவல், அப்புறம் சிக்கன் சிக்கன் செட்டிநாடு சிக்கன். ஸோ இதெல்லாமே செய்ய போறது இந்த விளாக்ல கேட்ட மாட்டோம். ஏன்னா நம்ம வீட்டில் செய்ய போறது நிறைய பேர் வந்து மட்டன் குழம்பு ரெசிபி போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அது இப்போ வெள்ளிக்கிழமை, அதனால கண்டிப்பா போட முடியாது. நான் கண்டிப்பா ஞாயிற்றுக்கிழமை ட்ரை பண்ணி பாக்குறேன். இப்போ குருமா வைக்க போறோம். சப்பாத்திக்கு கேரட் பீன்ஸ் எல்லாம் வச்சு குருமா வைக்க போறோம். அதுதான் அந்த வீடியோல பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தண்ணி குடிடா, தேங்காய் தண்ணிய குடி. தேங்காய் தண்ணி யாருக்கெல்லாம் தேங்காய் தண்ணி பிடிக்கும்போது சண்டை வரும், யாருக்கெல்லாம் பிடிக்கும் சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நானே முடிச்சுட்டேன். இன்னொன்னு நேத்து போட்ட வீடியோல பாத்தீங்கன்னா, அக்கா நான் உங்களை மாதிரியே பாவக்காய் பொரியல் ஒருத்தவங்க செஞ்சாங்களாம், சூப்பரா இருக்கு, இனிமேல் நான் நிறைய ரெசிபிலாம் போடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. சரி, நான் ஏதோ கொஞ்சம் எங்கள் மாமியார்கிட்ட கற்றுக்கிட்டதெல்லாம் வீடியோவாக போடுறேன், நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ அந்த பொண்ணுக்காகவே நான் கேட்டுக்கிறேன், நல்லா விசாரிச்சுக்கலாம். வீட்டில் நல்லா இருக்காங்கம்மா, சாப்பிட்டாங்களா, வீட்டில் எல்லாம் ஓகேவா, எல்லாரும் நல்லா இருக்காங்களா கேட்டுக்கேன். இனிமேல் நான் வீட்டுல பாவக்காவே செய்ய மாட்டேன். சாறு செஞ்ச பாவக்காய் சாப்பிட்டு எல்லாம் என்ன சொன்னாங்க, நல்லா இருக்குன்னு சொன்னாங்களான்னு கேட்க சொல்றாமா? ஏமா யாருக்கு தேங்காய் தண்ணி? தேங்காய் தண்ணி யாருக்கு? நீ கொஞ்சம் இது தேங்காய் தண்ணி மாதிரி கை கழுவ தண்ணி மாதிரி எடுக்கு. லாஸ்டா குடுக்கறதுல அதிகம் இருக்கும். அஸ்வின் வீடியோவே அப்படி முக்கு போய் நம்ம ரெண்டு பேரும் டேஸ்ட் இல்ல அந்த அதான் அமைதியா இருந்தேன். எனக்கு சொல்ல, நான் வாயில வச்சுட்டா உப்பு கறிக்கு சொல்லவே. சரி, சாரும் குடிக்கிறோம், நல்லதோ கெட்டதோ 13 பேரும். எனக்கு இங்க பெரியார் காலில் இளநீ ரொம்ப பிடிக்கும், டேஸ்டா இருக்கும். இளநீ பிடிக்கும்னு ஆசை, இப்போ ரொம்ப சளி பிடிச்சிருக்கு. அதுவும் நைட் டைம்ல இளநீ கேட்குற ஒரே ஆள் நீ தான். கடைக்காரங்களே கடை போட்டிட்டு போயிடுவாங்க நைட் ஆச்சுன்னா. 8 ஆச்சுடா, 5 மணிக்கெல்லாம் கடை. ஓகே, நான் என்னென்ன போட்டு செய்யறேன், குழம்பு எப்படி செய்யறேன் அப்படிங்கறது வீடியோல பாருங்க. இப்பதான் வீடியோக்குள்ளே நம்ம போறோம். இல்ல வாங்க, உங்களுக்கு ஃபன்னுக்கு நான் கேரண்டி. போங்க. யாரும் அடுப்பு ஆன் பண்ணிட்டீங்களா? சாரு, ட்ரெஸ் நல்லா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே வியூ ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோ பார்த்து வாங்கிடுவோம். ஓகே, சும்மா அது ஒரு இதுக்காக போடுறோம். இந்த மாதிரி அந்த மாதிரி ட்ரெஸ் ப்ரமோஷன்ல சும்மா இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. நிறைய பேர் கேட்கறாங்க, அக்கா இந்த ட்ரெஸ் எங்க வாங்கினீங்க, அக்கா இந்த செயின் எங்க வாங்கினீங்க. ஸோ இனிமே எப்படின்னா சாருவோட வீடியோஸ்ல அவங்க நீங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஏதாவது ஒன்று கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வியூ ப்ராடக்ட்ல உங்களுக்காகவே நாங்கள் தேடி கண்டுபிடிச்சு தரலாங்கிற ஒரு பிளான்ல இருக்கோம். என்ன சாரு? சட்டி காய்தடா. இதுல சோம்பு எங்க இருக்குன்னு முதல்ல தேடு. சோம்பு இருக்குன்னு அவ சாப்பிடுமா பொறுக்குவா. என்னென்ன போட்டீங்க சாரு? எல்லாமே சொன்னேன். உங்க சப்ஸ்கிரைபருக்கு என்னென்ன போடுறீங்கன்னு சொல்லி தானே போடணும், அப்புறம் எப்படி சமைப்பாங்க? அவ எப்படின்னா இந்த டப்பாவை திறந்து கொஞ்சம் எல்லாத்துலயும் எடுத்து போடுவா. அது ஏலக்காய், சோம்பு, இதெல்லாம் என்னன்னு தெரியல. இது கசகசா இங்க இருக்கு, தனியா இருக்குது. இது ஒரு பாசி இலை என்னமோ சொல்லுவாங்க, அது பேர். அது என்னன்னு தெரிஞ்சா நீங்களே கமெண்ட்ல சொல்லிருங்க பாப்பாவும். இங்கேயே இருக்கு, வர மாட்டேங்குது. எடுத்து காட்டு. கடல் பாசி மாதிரி. இல்லம்மா, இங்க இல்லம்மா, வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அத்தை இது போட்டு என்ன பண்ணணும்? நீ முதல்ல அதை போடுமா, என்ன கூட சாகசம் கட்டணும். அதை போடுமா. பச்சை மிளகாய் இருக்கு, எடுத்து 2 பச்சை மிளகாய் எடுத்து சமைக்கிறதுக்கு ஏதோ வெடிச்சிச்சுன்னு சாரு பயந்தா, அவளை பார்த்து நான் பயந்துட்டேன். நல்ல வேலை, எப்பவுமே என்னால போடுவேன். ஒரு பச்சை மிளகாய். என்னம்மா அது? பீன்ஸ் ஓட்டையா, கொட்டையா? போடுமா, ஒன்னாகாது, எண்ணெயில போடுமா. அது குக்கர்ல வைக்க போறோம். நீ இதுலயே வெந்துக்குமா, நீ போடுமா. குக்கர்ல தக்காளி சாதம் இருக்குமா, அது வளைச்சு போட்டு குழம்பு இதுல செய்ய போலையா? வளைச்சிட்டு வெந்துக்கோ. அது காய்கறி வேகாது. யார் சொன்னா?
யார் சொன்ன காய்கறி இருக்காதுன்னு? இப்ப அவ தானே சொன்னா, இத்தனை தடவை கேக்குறேன். அவ தானே சொன்னா. யார் சொன்னான்னு அவர்கிட்ட கேக்குறேன், என்கிட்ட என்னமா கேக்குறேன். தேடுற? கரண்டி எடுத்து கொடுக்க ஒரு ஆளு, இதை நம்ம சொல்ல வர. எனக்கு தெரியும் நீ என்ன பேச வந்தானே. தண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு ஆளு, மிக்சியை போட்டு அரைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். டக்குன்னு உங்களுக்கு வேர்த்து இருந்துச்சுன்னா அப்படி துணி எடுத்து அப்படின்னு தொடக்கும். நீ என்னம்மா சர்வபுருன்னு உள்ள வர? தக்காளி சரு அவங்க சொல்லதான் நீ செய்யற. ஏதோ நீ அத்தை அடுத்து தக்காளி அத்தை அப்படிங்கிற. இது வேண்டாம், அப்ப கீழே போட்டுருங்க, சிங்க்ல போட்டுரு. உப்பு கொஞ்சம் பசுமலை கீரவும் இல்ல, எப்படி காரம் போகும்? காரம் போகும் அந்த மனத்துக்கும் அந்த டேஸ்ட் எதுவும் பச்சை மிளகா. சரி, இந்த ஊர் விஷயம் மாதிரி சொல்லு. பதைக்கு பையன் நானும் அத்தி எனக்கு ஒரு தடவை அந்த ரிக்ரியேஷன் பண்றோம். ஆனா வந்து கரெக்டா இருப்பாங்க, ஏன்னா அவ ப்ளூபர்ஸ் பண்றதுல கரெக்டா இருப்பாங்க. அவங்கள அந்த பொட்டேட்டோ. ஆனா சாருக்கு வந்து எங்க அம்மா கூட சேர்ந்து அந்த காஞ்சனா ரீல்ஸ் பண்ணணும் தான் ஆசை அடிக்கிறதுக்கு. அதான் நம்ம சொல்றேன். இன்னும் நல்லா இருக்கும். எனக்கு கோவா சொன்னா ரொம்ப பிடிக்கும். அவங்களோட ரீல்ஸ் எல்லாம் பண்ண எனக்கு. ஆமா, ஒன்னும் பிரச்சனை. நீ மருமகளா மாறி வச்சு அடிச்சா கட்டாயிருமா? அதெல்லாம் நாங்க 2 பேரும் பண்ணுவோம். கடைசியில கமெண்ட்ல வேற மாதிரி பேசுவாங்களே. கமெண்டுக்கெல்லாம் பார்த்தா இல்ல உண்மையதான் அப்படி பண்ண. ஏன்னா கோவா சொல்லாம நல்லா நடிப்பாச்சு. அது ஏன்னா ஏற்கனவே அந்த மாதிரி நடிச்சிருக்கான். அதனால கரெக்டா செய்வான். எனக்கு வராது. ஆனா எனக்கு கோவா சொல்லலாம் பண்ணணும்னா போட்டோமா. ராகவா தக்காளி போட்டாங்க பேசும்போது. வெங்காயம் தக்காளி இப்போ வந்து பாத்தீங்கன்னா தக்காளியும் சின்ன வெங்காயமும் போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அரைக்கல, கட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. எத்தனை தக்காளிமா? 2 தக்காளி. இதுல ஊத்துதானா? அதுல 1 இதுல 2. இதுல வந்து குட்டி குட்டியா இருக்கு தக்காளி. தக்காளி எத்தனை சார் எப்படி ஒரே நிமிஷமா இப்போ தக்காளி வாங்கிட்டு வந்தாங்களாம்மா. தக்காளி இந்த நினைக்கிறேன். சொல்லி கொடுத்தா ஒரு ஸ்பூன் பேஸ்ட் போடுங்க. தக்காளி 1 ஸ்பூன். சின்ன தக்காளி தானடா. இருமா எடுத்துட்டு சின்ன தக்காளி அளவு வச்சுக்க சாமி. உனக்கு அப்பதான் கரெக்டா இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமா. சின்ன தக்காளி பெரிய தக்காளி சின்ன தக்காளி வெள்ளவா சின்னதா. அதான் அம்மா நீ கேட்டதுக்காகவே குட்டி தக்காளி எடுத்துட்டோம்மா. என்னம்மா எப்பா ஸ்கூல் படிக்கும் போது இந்த வெரி குட்லாம் வாங்கினது, இதுக்கப்புறம் இப்பதான் வாங்குற மாதிரி இருக்குது. வெரி குட் வெரி குட். என்னையாட்டும் இருக்குது. எங்க அத்தை வந்து அடுப்பை மாத்திட்டாங்க. நான் ஒரு டைம் ஏன் புது அடுப்பு பார்த்தா கூட புது அடுப்பு நான் கூட பரவாயில்ல பெரிய அடுப்பா இருக்கு எப்பா இங்கன்னு பார்த்தா நம்ம கல்யாணத்தும் வாங்கினதாமா புது அடுப்புப்பா. நல்லா இருக்கு. ஆஃப் பண்றாங்களா? நல்லா இருக்கா அடுப்பு? நம்ம ஹைட்டா இருக்குமா கொஞ்சம் நல்லா இருக்கு. இப்ப நின்று சமைக்கலாம். இதை கொட்டி காடு அப்புறம் காய் போட்டு சமைக்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த அடுப்பையும் தேடி பாக்குறோம். எதையாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த அடுப்பையும் நாங்க டேக் பண்றோம் என்ன அடுப்புன்னு. அவ்வளவு வெயிட்டா இருக்கு. ஆனா கொஞ்சம் காசியா தான் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயமும் தக்காளியும். ஸோ உங்களுக்கு எவ்வளவு பேர் வீட்டுல இருக்காங்க எந்த அளவு வேணும்னு அரைச்சுக்கோங்க. நாங்க வந்து கொஞ்சமா ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், அப்போ ஒரு 2 தக்காளி. எங்க அம்மா கசகசா முந்திரி எல்லாம் போட்டு அரைச்சாங்க. அது வந்து இன்னொன்னு அது வந்து லாஸ்டா ஊற்றுவாங்க. என்ன நீ எல்லாத்துக்கும் பயப்படுற? என்னன்னாலே பயம். எனக்கும் உன்ன பயம். இப்போ வந்து அந்த வெங்காய பேஸ்ட்டும் அந்த தக்காளி 2 அரைச்சிருந்தோம்ல, அது வந்து கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரிஞ்சு வச்ச கேரட் பீன்ஸ், இது கூட நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வேணால் சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து இப்போ வச்சு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் காலிஃப்ளவர்,
பச்சை பட்டாணி, மீன் மேலே மீன் மேக்கர் இது வேணால் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி யூஸ் பண்ணியே ரொம்ப வருஷம் ஆச்சுமா. நான் முன்னாடி இதை பார்த்ததே இல்லைம்மா. இல்லைண்ணா முன்னாடி கல்யாணம் நான் பார்த்ததே இல்லை. அப்போ ஊற்றி கேரட் பீன்ஸே போட்டாச்சு. மிக்ஸி அம்மாவுக்கு மிக்ஸி எடுத்து கொடுங்க. மிக்ஸியா ஜாரா? அப்போ அவளே ஒரு காமெடி சொந்தமா பண்ணிடுறா. சிரிமா தயவுசெய்து சிரி. இதுதான் அசிங்கமா இருக்குல்ல. நீ அசிங்க பண்ண தண்டி அவளை சிரிக்க சொன்னேன். தண்ணி வேணாமா? அப்படியே சிம்ல வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே வேகட்டுமா? சிம்ல வை சாமி. வாய்ப்பே இல்லை, சிம்ல தான் இருக்குது. அதெல்லாம் வேணும். சிம்ல வை தைரியமா. தைரியமா இல்லம்மா, தைரியமா அரைமா. நான் ஒரு தடவை தைரியமான்ட்டேன், அதுக்காக தானே அப்பெல்லாம் வைக்க சொல்றேன். தேங்காய், முந்திரி, கசகசா. ஃபர்ஸ்டே முந்திரியும் கசகசாவும் ஊற வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் போட்டு. முந்திரி கூட ஊற வைக்க வேண்டியது இல்லம்மா, கசகசா மட்டும் தான் ஊற வைப்பேன். ஊற வைப்பா? ஆமா, ஊற வச்சிருவேன். அப்புறமா முந்திரியும் தேங்காயும் ஒட்டுக்க போட்டு அரைச்சிப்பேன். தண்ணி இதுக்குமா கிரீமியா கிடைக்குவா? நம்ம வீட்டுல மில்கி மிஸ்ட்னு ஒன்று வாங்கி வச்சோம், ஞாபகம் இருக்கா? அதுக்கு பதிலா இது கன்னத்துல வச்சிருப்போம் முன்னாடி சூடினா தட்டுல வச்சிருப்பா. நான் இப்படி முடிஞ்சு பாக்குறேன், கொதிக்கிற கன்னத்துக்கு இங்க வருது தட்டு. நான் கவனிக்கவே இல்லை. மறுபடியும் பண்ணுங்க அதே மாதிரி. வைக்கிறதுக்கு முடிச்ச சீக்கிரட்டை சூடு வச்சுட்டா. அடுத்தது என் மருமக வைக்கிறாளா எனக்கு சூடு. இல்லை நான் பார்க்கவே சரி எப்படி பண்ண இருப்பான்னு தெரிஞ்சுக்கணும். அவளை திட்டம் நடத்துறேன் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு, அதான் நான் கவனிக்கிறதுக்காக. தண்ணி முன்னாடி அப்பத்துல இருந்து இந்த மூடுங்க தட்டை, அப்புறம் என்னது கேனை ஊத்து, இந்த மாதிரி எல்லாத்துலயும் இன்ட்டு வச்சு ஊத்திக்கிட்டு இருக்கடி நீ. நான் எண்ணெய் எடுத்து அந்த கேன்ல ஊத்திக்கிட்டு இருக்கேன். ஊத்து கேனை, புடி கேனை அப்படிங்கிறாங்க சாரு. கேன்ல எண்ணெய் ஊத்துறேன், கேனை புடின்னு தான் சொன்னேன். கேனை புடி நான் புடிச்சுக்கிறேன்னு சொன்னேன். அப்படி சொல்ல, கேனை புடி. இந்த காமெடி நீ அவட்ட டெலிகாஸ்ட் பண்றதுக்கு அவளையும் வேற கூப்பிட்டேன். இங்க இருந்தது நான் ஊத்துறமான்னா சரி கேனை நான் பிடிக்கிறேன் அப்படின்னு. கேனை நான் பிடிக்கிறேன், கேனை நான் பிடிக்கிறேன். அப்ப கேனை பிடி அப்ப என்ன சொல்லுவாங்க அதுக்கு? அதுக்கப்புறம் நீ சிரிச்ச பத்தியா? அதுக்கப்புறம் சிரிச்ச பாரு, நக்கலா சொல்லு. அந்த கேனுக்கு என்ன பேர் நீ சொல்லு. வாட்டர் பாட்டில். வாட்டர் பாட்டில் என்ன ஊத்தலாம்னு சொல்லுவாங்களா? ஆமா, வாட்டர் பாட்டில் என்ன ஊத்து, கேன்ல என்ன ஊத்து தான் சொல்லுவேன் நான். நீ வேற சமாளிக்கிற. தட்டை மூடுமான்னு சொன்னேன் பத்தியா? நீ மூடு தட்டை அப்படின்னாங்க. அப்படிதான் சொன்னாங்க. என்கிட்ட ரெக்கார்ட் இருக்கு. நீ மூடு தட்டை அப்படின்னாங்க. சொல்லுமா, நீ மூடுமா தட்டை அப்படின்னு. என்ன கோத்துருவேன் எப்படின்னு எனக்கு இவங்க ரெண்டு சண்டை போட்டு அடிச்சுக்கணும். நம்ம பிச்சுக்கணும், அவங்க ரசிக்கணும். எஸ். எப்படின்னு பச்சை ஸ்மெல் போயிடுச்சம்மா. இல்லம்மா பச்சை. ஐயோ இப்பயும் எடுக்காம போயிட்டேன் பாரு. எங்க அம்மா நான் என்ன காமெடி பண்ணாலும் சிரிக்கிறேன், நீ என்ன காமெடி பண்ணாலும் சிரிக்கிறேன். காமெடி நினைச்சு சிரிக்கிறியா இல்லை உங்க மனசு கஷ்டப்படுவாங்க சிரிக்கிறியாமா? அப்படிலாம் இல்லை, நான் எப்பவுமே சிரிப்பேன். நான் ஒரு பைத்தியம் சிரிச்சுனே இருக்கும், உனக்கு தெரியாதா? அவன் நம்ம அந்த ஜாட காமிக்கிறான். இப்படியா டன்னா கரெக்டுங்கிறியா? பத்தியா நீ சொன்னதுக்கு என்ன அர்த்தங்கிறது தெரியும். அதாவது நான் தான் இந்த வீடியோல சொல்லிக்கிறேன். அதாவது என்னது, அம்மா முன்னாடி போன வீடியோல எல்லாமே சொன்னாங்க, அம்மா முன்னாடி வந்து ஒய்ஃபை கலாய்க்காதீங்க, சாருக்கு வந்து கஷ்டமா இருக்கும்னு. ஆமா ஆமா ஒரு நிமிஷம், இது கொட்டிங்க, இதை போடுங்க. அம்மா போட்டாங்க, நான் குழம்பு செஞ்சேன். என்ன சமயம் சொல்லுவாங்க அதெல்லாம். மிளகாத்தூள் இல்ல, அடுத்து என்ன தூள்? தனியா வந்து கறி மசாலா. சும்மா அது கொஞ்சம் இருந்தா போதும், நிறைய வேணாம். ஏன்னா பட்டை அவங்க போட்டாங்க ஏற்கனவே, ஆனால் சும்மா பேருக்கு தான் போட்டேன். மல்லித்தூள்.
2 கரண்டி சொன்னேன். நான் அந்த 2 கரண்டிலாம் பார்க்க மாட்டேன். எனக்கு அளவு அது சாருக்கு மட்டும் சொல்லி கொடுப்பேன் 2 கரண்டி போடுமான்னு. நமக்கு அந்த நானே இப்படிதான் போட்டுருவேன். சரி ஓகே, இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. நான் சொல்ல வந்ததை சொல்லிக்கிறேன். கம் பேக் டு தி டாபிக். சாரு என்ன பண்ணுவானா, எல்லாருமே சொன்னீங்க சாரு வந்து அம்மா முன்னாடி கலாய்க்காதீங்க, அவர் ரொம்ப கஷ்டப்படுவான்ட்டு. சாரு எங்க அம்மாவை என்னென்ன பண்ணுவா ஆஃப் த கேமராங்கிறத வந்து நீ சொல்லுமா. இப்படி ஆடுறேன், அவ இங்க வந்தா அத்தை அத்தை அப்படின்னு ஆடுவா. அப்புறம் வேற என்னன்னா இப்படி 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 ஆடுறா. இப்ப வந்து சாரு நீ அடிக்காட்டு. நான் எப்படி ஆடு என்ன பண்ணுவான் தெரிக்க கேடி பண்ணுவான் அத்தை. வீட்டுல பாத்துட்டு சிரிப்புதா. அப்புறம் இந்த அடுத்து இது இப்போ வந்தது பிடிக்கும். ஆனா எனக்கு எப்படியோ ஆடிடணும் டான்ஸ். எல்லாரும் நான் கிண்டல் பண்றதுனால வந்து ரொம்ப ஃபீல் பண்றா சாருன்னு. அவ பண்ற சேட்டை எல்லாம் உங்களுக்கு தெரியாது. சரியான புதுசுல முலாம்பழம் உரிச்சேப்பா. தோல் உரிச்சு ரவுண்டா எடுத்தேன். அந்த தோலை தூக்கி தலையில என் தலை மாட்டி விட்டு கழுத்துல போட்டு இடிக்கி விட்டு என்ன பண்ண தெரியுமா. அவ அப்போட இப்ப கொஞ்சம் மெச்சூர்டா நடந்துக்கிறேன். ஆமா ஆமா இல்ல கரெக்டா அப்ப விட இப்ப கொஞ்சம் அமைதியாயிட்டா. புரிஞ்சுக்கிறேன். அமைதியாயிட்டா ரொம்ப அமைதியாயிட்டா. அப்படி சொன்னேன். ஏமா நீ எப்பவும் போல இருக்குமா அமைதியாயிட்ட. உங்க பையன் அமைதி ஆக்கிட்டேன். அவன் அமைதியாகிறது தான் கரெக்ட். அப்படியா? ஜாலியா இருக்கிறது தான் கரெக்ட். என்ன போது அவ ஜாலியா என்கிட்ட மட்டும் இருந்தா போதும். என்கிட்ட வேணாம். என்கிட்ட மட்டும் அவ ஜாலியா இருந்தா என்ன இருந்தாலும் நான் ஒருத்த ஆளுதான். அவ என்ன பண்ணாலும் கரெக்டா இருப்பா. ஆமா பின்ன பெருசாயிட்டல. கேரட்டா அங்க இருக்க பாரு. இல்ல இல்ல இப்ப கேரட் என்னன்னு எங்க அம்மா அந்த காமெடி பண்ண வந்தாங்க. நான் அதுக்குள்ள பண்ணிட்டேன்னு சமாளிச்சு அந்த கேரட் பீச்சு தண்ணி ஊத்துமான்னு. ஆனா இது கண்டிப்பா இந்த ரெசிபியோட வீடியோவான்னு தெரியல. எல்லாரும் ப்ராப்பரா பாத்துருப்பாங்கன்னு தெரியல. நம்ம கஷ்டன்னு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது ஃபன் வித் குக்கிங் சேனல் அப்படி மாத்திக்கங்கப்பா. குக் வித் கோமாளியா? கோமாளின்னு சொல்லிட்டோம்ல, அதுக்காக ஏதாவது பண்ணணும்ல, அதுதான் வேற ஒண்ணும் இல்ல. என்னம்மா தண்ணியா சொம்பா சப்ப தண்ணி அப்படியே வந்து துப்பு, அப்படியே வந்து துப்பு. இல்ல பாத்திரம்லாம் இருக்கு. பாத்திரங்களோட தண்ணியை சொம்பல குடிச்சு ஊத்தனா அதை போய் குடிச்சிட்டு இருக்கான். தண்ணி ஊத்திடுவா. பாத்தியா உனக்கு மட்டும் விவரமா பிடிச்சி கொடுக்குற, அவளுக்கு மட்டும் அந்த தண்ணியை பிடிச்சி கொடுக்குற. நான் அவளை குடிக்க சொன்னா பண்ணி முட்டிடுவோம்ல. அவ எடுத்து கேட்காம குடிச்சது குடிக்கலாமா நல்ல தண்ணியான்னு கேட்கணும்ல. என்ன நம்ம வாசல் கேட்டு குடிக்க வரேன். கூடிய சீக்கிரம் இவங்க 2 பேரையும் மூட்டி விடுற ஒரு பிராங்க் கன்ஃபார்ம் நான் பண்றேன். அப்புறம் பாப்பீங்க. அங்க பேசினா கேட்டாங்க, இங்க வந்து பேசினேன். என்னம்மா ரெடி ஆயிடுச்சா? பசிக்குது. இன்னும் சப்பாத்தி பேசிக்கணும்ல. சூப்பர். இன்னைக்கு நீ என்கிட்ட என்ன செம்மையா மாட்டுற. இன்னைக்கு என் டார்கெட் நீ மட்டும் தான்மா. சரு இன்னைக்கு உனக்கு ஃபுல் என்ஜாய்மெண்ட். ஒன்னே மூஞ்சில குசியா இருக்குதுல. ரொம்ப எனக்கு ஒரு ஒண்ணு வா இன்னைக்கு எங்க அம்மா நான் கலாய்க்கிறேன். அப்படி இந்த பக்கம் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிட்டு அந்த சைடு கொட்டிட்டீங்களா? இல்ல இது கட் பண்ணது ஞாபகம் இல்லாம எப்படியே பண்ணிட்டேன். ஃபுல்லா இருந்துச்சு மாவு, கொஞ்சோண்டு கட் பண்ணி கொட்டிட்டு அப்படியே வச்சுட்டேன். அப்புறம் சரி வச்சுட்டுமே புது பேக்கெட் எடுத்தோன்னே நான் கவனிக்கவே இல்லை. மடங்கி இப்படிலாம் மடங்கி இருந்தது. நான் திருப்பி கட் பண்ணிட்டேன். எல்லா மாவும் கீழே கொட்டிட்டேன். ஒரு மாவும் இல்லை, எல்லாம் கீழே இல்லை. நான் வீட்டு இந்த பக்கம் கட் பண்ணது ஞாபகமே இல்லையாட்டு இந்த பக்கம் கொட்டேன். இந்த பக்கம் முடிச்சா இப்படி ஐயோ சாத்தியான காம நான் தனியாக சிரிச்சுக்காங்க. 2 பக்கம் இந்த சைடு
இப்படி திரும்ப இப்படி கொட்டுது, இப்படி திரும்ப இந்த சைடு கொட்டுது. எங்க கட் பண்ணிருக்கோங்கிறத மறந்துட்டீங்க. மறந்துட்டேன். அந்த அளவுக்கு புத்தி. ஆனா நம்ம கடையில வாங்கினா தானே இவ்வளவு சாஃப்டா வருது. ஏன் வீட்டுல அரைச்சா அப்படி வர மாட்டேங்குது? வீட்டுல விட அரைக்கலாமா, அது கொஞ்சம் பக்குவமா அரைக்கணும். அந்த கோதுமை வந்து சம்பா கோதுமைன்னு சொல்லுவாங்க. சம்பா கோதுமை, ரேஷன் கோதுமை கிடையாது. ரேஷன் கோதுமை அவ்வளோ டேஸ்ட் வராது. சம்பா கோதுமை நல்லா கழுவி வெயில காய வச்சு அது ஒரு நீட்னஸா அரைச்சி வச்சுன்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரிதான் இருக்கும் கடை மாவு. இது அடிக்கடி போய் 30 ரூபா 40 ரூபான்னு கொஞ்சம் அது வாங்கி வச்சுக்கணும். ஒரு 3 கிலோ வாங்கலாம். ஆனா நமக்கு என்ன பிரச்சனைனா பூச்சி வந்துருது. எப்படி என்ன பண்ணாலும் பூச்சி வந்துருது. பூச்சி கோதுமை மாவு பூச்சி வராம இருக்கிறதுக்கு என்னமோ போட்டு வைக்கணும்னு சொன்னாங்க பாட்டி. என்னன்னு ஞாபகம் இல்லை எனக்கு. சாஃப்டா வருது, சப்பாத்தி சாஃப்டா வருதுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டு தண்ணி சொம்புல எடுத்துணும். சொம்புல தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றி நல்லா மாவுல கலந்து விட்டுட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி கொஞ்சமா நல்லா அமைக்கிட்டு வச்சுட்டோம்னா. தேங்க்யூ. ஏன் கொஞ்சம் வச்சு செய்யற ஒரு சொம்பு தண்ணி ஃபுல்லா எடுத்து வந்திருக்கானா? ஒரு சொம்பு தண்ணி. ஃபேன் சுவிட்ச் போடுங்க. வாங்கி கீழே வைமா. ஓ, என்னையதான் சொல்றேன். அவனை சொன்னா வாங்கல, சிரிக்கிறான். இல்ல பாக்கலாம்டாமா பாருங்க. இதுக்கப்புறம் உனக்கு இருக்கு. சரிடா, என்கிட்ட ஓட்டி போடுறா. என்கிட்ட ஓட்டி போடுறா. அத்த மாதிரி ரீல்ஸ் பண்றா, எல்லாரும் பாக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படியா? அவ்வளவு ஃபேன் இருக்காங்க. பண்றா அஸ்வின் பண்றா. இப்படிதான் பண்ணுவாங்களா? இந்த மாதிரி காமெடி அடிக்காத. சரி, இப்ப அத்தை மாதிரி நீ ரீல்ஸ் பண்ணா போதும். என்ன பாட்டுன்னு மட்டும் சொல்லு. பாட்டு நீ பாடு. ஓகேவா? பாட்டு நீ பாடு. என்ன பாட்டு பாடலாம்? என்ன பாட்டுன்னு சொல்லு, அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ஷன் பண்ணுங்க. ஓகே ஓகே. சோறும் குடி நீ. ஐயோ அஸ்வின் பூச்சி. ஓகே, என்ன பாட்டு இது? சோறும். ஓகே ஓகே. 3 2 1 ஸ்டார்ட். சோறும் குடி நீரு வேணாம் மாமா உன்னை பார்த்தாலே. அது மாதிரி தெரியும். ஆறும் இல்ல, கொலி விழுக்கணும் கண்ணத்துல. வேற பாட்டு போடலாம். ஒன்ன பிரிஞ்சு இருக்க தன்னை செந்தூர பண்டிக்கு ஒரு சொடி கிளி கூட. பண்ண அஸ்மி செந்தூர பண்டிக்கு அது கேர்ள்ஸ் லைன் தான். கண்ணு அப்ப எப்படி கண்ணத்துல குழி வரும்? இல்ல, அப்ப வர கண்ணுக்கு மேல ஒரு எஃபெக்ட் வச்சிருப்பாங்க, ஐலைனர். இது மஸ்காரா, ஐலாஷஸ். அதுல இருக்குமே. நீங்க பாருங்க. பாட்டு காப்பி வச்சிருக்காங்க. தெரியுதா? டச் பண்ணி கண்ணுக்கு மேல ஒண்ணு பறக்குதா? கிளுன்னு ஏதோ ஒண்ணு ஆடிக்கிட்டே இருக்கும், துடிச்சுக்கிட்டே இருக்கும் கண்ணு. இதுதான் கடைசி வீடியோ நினைக்கிறேன். இதா பறக்குதா மேல? பறக்குதுடா, தனியா தெரியும். இதை ஏன் பண்றேன்னு அவங்களுக்கும் தெரியல, கேட்க நமக்கும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. வேற எஃபெக்ட் போட்டு நல்லா பண்ணுமான்னா அந்த மினி போட்டு அது இப்படிதான் பண்ணுவாங்களா? இந்த பக்கம் சட்டு போகும், திரும்ப வச்சுக்கிட்டு இப்ப அப்படி அடிக்கிறது இல்லடா. இப்போ வருதா? பரவாயில்ல, பிரச்சனை. ஒரே ஒரு உண்டமா எதுக்கு சின்ன வயசுல கேட்கற மாதிரி ஒரு கேட்கறாங்க. அது நல்லா இருக்கும். சாப்பிடுவேன், அது வயிறு வலி வரும்னு அப்புறம் சாப்பிடுறது.
அப்படிதான் சொல்லுவாங்க. கொஞ்சமா சாப்பிட்டுக்கலாம், மொத்தமா அப்படி தப்பா கேட்டாருன்னா என்னம்மா இதா பசு நல்லா பசு போதுமாம்மா அது கோதுமை மாவு தான். போதுமாம்மா இது என்ன கோதுமை மாவு. ஏண்டா ஏண்டா எனக்கு அது கூட தெரியாம ரசிச்சுட்டு இருக்கேன் நானே. அதுதான் பாரு. குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா காய் தான் வந்துச்சான்னு தெரியல. என்ன ஏய் பார்த்து, மனம் நல்லா இருக்கிறது. ஸ்மெல் நல்லா இருக்கு. இந்த வடச்சட்டி பார்த்தீங்கன்னா அடியே பிடிக்காது. நல்லா இரும்புல நல்லா செம்ம வெயிட்டாக இருக்கும். சீரியஸாக ட்ரை பண்ணி பாருங்க, செம்மையாக இருக்கு ஸ்மெல்லு. இல்ல பேய் படம் இல்லன்ற அது கோயில சாப்பிட்டு சாவடிக்குது. இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டு சமையல் நல்லா இருக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஈரம் படம் பார்த்துட்டு இது பேய் படம்னா பேய் படம் இல்லை அப்படின்ட்டு இருக்காங்க. பேய் படம் தான்மா, ஆனால் பேயவே காட்ட மாட்டாங்க, மொக்கையாக இருக்கும்ல. வந்து தேங்காய் கசகசா முந்திரி மூணுத்தி போட்டு அரைச்சிட்டோம். மெதுவா 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 நல்லா ஒரு கெட்டியாக வரும். திக்காக தான் தேங்காவே திக்காகும். ஆனால் முந்திரி கசகசா போட்டால் இன்னும் திக்காகும். ரசகசாரமா துண்டு கொடுத்தது. சரி ரசகசா தேங்காய் மூணும் சேர்ந்து அரைச்சி ஊத்தா திட்டு கொடுக்கணும். இதுக்கு பேர் தான் அவளுக்கு சொல்லி கொடுக்கறது. நல்லா ஜம்பவமா உக்காந்துக்கிட்டு வயசான கிளவியாட்டம் ஊர்கதை பேசுகிற மாதிரி உட்காந்துருக்குற ஜம்முன்னு. கத்துட்டா மட்டன் குழம்பு வைக்கிறதுனால அதெல்லாம் நொறுக்கி விட்டா. மட்டன் குழம்புலாம் வத்துப்படி. அப்படியா? சீரியஸா நல்லா செய்கிறான். ஓகே, அடுத்த வாரம் நீதான். அதுக்கு அடுத்த வாரம் நான் தெருக்கு வாரம் மட்டன் கிட்டன் எடுத்தேன்னா நான் ரோட்டுக்கு தான். இந்த பிள்ளை ப்ராப்பரா உங்களுக்கு சொல்லி கொடுத்து வீடியோ எடுக்க மாட்டேங்கிறாங்க, அவ பாட்டு எடுக்கிறா. தேங்காய் ஊற்றினதுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போற வரைக்கும் விட்டுருக்கேன், அவ்வளவுதான். என்ன விட்டுருக்குற? அப்படியே குழம்பு கொதிக்கிட்டு. அங்க பாருங்களேன், சப்பாத்தி ஜட்டி சப்பாத்தி போட்டு வச்சிருக்கிறா, சொல்லவே இல்லை. எங்க அம்மா தேய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிரேவி வந்து முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். கொஞ்சம் வத்தினக்கு அப்புறம் ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிட்டோம். இதோட கிரேவி முடிச்சு. நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க, அப்பப்போ ஒன்றுன்னு சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து மினி பிளாக்ல வேணா நான் கிளியரா சொல்றேன். நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா மினி பிளாக் எடுக்கல, நம்ம கொஞ்சம் பேசி சிரிச்சு அதுக்கப்புறம் இந்த ரெசிபி ஒன்னொன்னா சொன்னாங்காட்டி அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டக்குன்னு வந்து விக்னேஷ்காந்த் அண்ணா வந்து வீடியோ காலில் பேசியிருந்தாப்புல. ஸோ அந்த கிளிப்பிங்கை வந்து நான் ஆட் பண்ணாமல் உங்கள்கிட்ட இப்படியே லைவ்ல காட்டுறேன். இன்னைக்கு ஈவெண்ட்டு நல்லா போக முடியல, இது மீட்டப். ஆமாம், போக முடியல. ஸோ மீட்டப்பில் வந்து ரவி சிவா ப்ரோ வந்து வீடியோ கால் பண்ணி கொடுத்தாரு. அம்மா ஒரு வணக்கத்தை போட்டிருப்பாங்களே, எங்கே எங்கள் அம்மாவோட தான் வெயிட்டிங். நான் அம்மாவோட வணக்கத்தை பாரு. எங்க தம்பி வணக்கம். இது எங்கள் அம்மாவோட வணக்கத்தை பாருங்க. நிவாரண நிதி கொடுக்க வந்தவங்க வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு வணக்கத்தை போட்டாங்க. என்னடா மரியாதை வணக்கம் தம்பி. சூப்பர்மா சூப்பர்மா சூப்பர்மா. என்னடா சொல்ற? இப்போ சாருவோட என்ட்ரி. ஆனால் நல்லா இருக்கீங்களா? பாப்பா நல்லா இருக்கேன். பாப்பா நீங்கள் நல்லா இருக்கீங்களா? தங்கம் 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 ஸ்வீட்டாக சொல்லுவார். தங்கம் சொல்லுங்க தங்கம். அவர் எல்லாத்தையுமே அப்படிதான் சொல்லுவாரு. சப்பாத்தி செஞ்சுட்டாங்க, குருமா செஞ்சுட்டாங்க. ஆனால் பாருங்க, மதியம் நான் தக்காளி சாப்பாடு வச்சேன், அப்போ வேஸ்டா போயிடும், யாரும் சாப்பிட மாட்டாங்க. சே இதுதான்ப்பா பெண்கள். எங்கள் அம்மாவும் இதே மாதிரி தான். ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நானே சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். தோசை மாதிரி லேயராக இருக்கா, நல்லா இருக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என் குழம்பு உண்மையிலே குருமா நோய் கூப்பிட்டேன். நிஜமாவதுதான். சப்பாத்தி தான் அந்த இது 3 லேயர் எங்களால் கொஞ்சம் வேலை கஷ்டப்பட்டுருக்கு. புரியல. நல்லா வந்து சாப்பிட்டுட்டு போய் வாக்கிங் போயிட்டு அப்புறம் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டுங்கிறதுனால சப்பாத்தி மட்டுமே போயிடுச்சு. 6 சப்பாத்தி கிட்ட போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் போய் வாக்கிங் போயிட்டு இப்போ தான் மாடியிலேருந்து கீழே இறங்கி வரேன். ஏன் இவ்வளோ அமைதியாக பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் இப்போது
12-13 அத்தை தூங்கிட்டாங்க. ஆமாம், கொரோட்டா சவுண்டு கேட்குதான்னு தெரில, ஆனால் அவங்க தூங்கிட்டாங்க. ஸோ அவங்க தூங்கிட்டாங்க, நம்மளும் வந்து சாப்பிட்டு படுக்க போகிறோம். வேற என்ன ரெசிபி போடலாம்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி முதல்ல கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிச்சாங்கிறத முதல்ல கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா இல்லை நம்ம நடுவில் கொஞ்சம் பேசி போட்டதுனால வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்காது. சாரி. உங்களுக்கு வந்து இது வந்து எப்படின்னா ஒரு ஷார்ட்ஸாக வந்து க்ரியேட் பண்ணி போட்டாங்கன்னா டக்குன்னு முடிச்சோம். இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எடுத்து ஷார்ட்டாக போட்டு ட்ரை பண்ணுவோம், கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ உங்களுக்கு அப்படி வேணும் அப்படின்னா நாங்கள் ஷார்ட்ஸாக ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், நம்பரும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் அடிச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். எப்பவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கையில். பாய்.